இட்லி தோசை மாவுக்கு குயிக்காகவும் சீக்கிரமாக ஆட்டுறக்காடு தான் ஸ்மார்ட் ஃபிங்கர் கிரைண்டரும் வாங்கியிருக்கிறேங்க. நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். 1 கிலோ இட்லி அரிசி, 150 உளுந்து, 20 கிராம் வெந்தயங்க. இதை பேட்டர் மோடில் போட்டோம்னா நல்லா உளுந்து ஆகி பாருங்கள். ஃப்ரண்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா உளுந்து ஒரு குண்டாவில் ஈஸியாக வருது, குயிக்காகவும் ஆயிடுச்சு. உளுந்து ஆட்டினதுலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரிசி போட்டுக்கலாம். 1 கிலோ இட்லி அரிசிங்க போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துலங்க பாருங்கள் எப்படி ஆட்டுதுன்னு பாருங்கள். இது ட்ரம் ஆட்டுறதில்ல, அந்த கல் மட்டும் நல்லா அரைப்படுது. இது குயிக்காகிருச்சு. நம்ம தண்ணி ஊற்றுறது மூடியில் ஊற்றினாலே போதும். பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு மூடி ஓப்பன் பண்ணோன்னா அரிசி நல்லா நெகுன்னு ஆட்டிட்டு நல்லா பஞ்சு மாதிரி இட்லிக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை அரிசி உளுந்து உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சு 5 மணி நேரம் கழித்து நம்ம தோசையோ இட்லியோ ஊற்றுனா சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ தோசை தான் ஊற்ற போகிறேன். நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வந்துச்சுங்க.